மதீனத்தினுடைய அன்சாரிகளின் தலைவர் சையதுனா சஅத் இப்னு முஆத் வருகிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி அம்வாலுனா ஹுது மா ஷீதா தஅ மா ஷீதா. இதோ காலமெல்லாம் நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள் தங்கள் காலடியில் கொண்டு குவிக்கிறேன் என்கிறார். நான் சொல்ற செய்தியை உள்வாங்கணும், நாளைய வாழ்க்கையாக மலர வைக்க. மதீனத்து அன்சாரிகளின் தலைவர், அழகான தலைவர். அவங்க தலைமை அப்படின்னா அவங்க சொன்னா அன்சாரிகள் அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. அவுஸ் கபீலாவின் தலைவர் சஅத் இப்னு முஆத், அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றின் கோல்ட்டு பதிவு. ஹாதிஹி அம்வாலுனா ஹுது மா ஷீதா தஅ மா ஷீதா. யா ரசூலல்லாஹ், நாங்கள் தேடி உழைத்த சம்பாதித்த சொத்துக்கள் தங்கள் காலடியில் சமர்ப்பணம். தாங்கள் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். தாங்கள் எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அதங்க போட்டுட்டு போயிடுங்க. தாங்கள் வேண்டும் என்பதையெல்லாம் எடுங்கள், தாங்களுக்கு வேண்டாம் என்பது இங்கே கிடக்கட்டும் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாரு பாருங்க. உலக இதயங்கள் அவரை யோசிக்க வைத்த. அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, அன்னமா அஹதுதா அஹப்ப இலையா மிம்மா தரக்த யா ரசூலல்லாஹ். ஒன்றையும் நான் இங்கே அழகாக சொல்ல விரும்புகிறேன். தாங்கள் எதையெல்லாம் எடுத்தீர்களோ அதுதான் இங்கே தாங்கள் போட்டுட்டு போனதை விட எங்களுக்கு பிரியமா. நம்ம சொல்லுவோம் எடுங்க, எவ்வளவு வேணாலும் எடுங்க. அவர் நிறைய எடுத்தா மனசு வர சொல்லும், அவ்வளத்தையும் அல்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் வச்சுட்டு போனா தாவல்லையேன்னு நினைப்போம். அவர் சொல்கிறார், அன்னமா அஹதுதா அஹப்பு இலை மிம்மா தரக்த யா ரசூலல்லாஹ். தாங்களின் திருக்கரம் எத்தனை அள்ளி கொள்ளுமோ அதுதான் தாங்கள் கீழே போட்டுவிட்டு போறதை விட எடுத்தது எங்களுக்கு பிரியம். தாங்கள் எதை எடுக்காமல் போனீர்களோ அதை நானும் திரும்பி பார்ப்பதற்கில்லை. எங்கே அவர்கள் மாணவியை வைத்து பார்த்த இடம், தேடி வைத்த சொத்துக்கள் கூட அன்னலாருக்கு முன்னால் அது காலடியின் சமர்ப்பணம் என்கிறார் சையதுனா சஅத் இப்னு முஆத்.